மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டு கோழிகளில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி குமரவேல் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் தெற்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சோயா மொச்சை. இன்றைய தகவல் நேரத்தில் செம்மறி ஆடுகளை தாக்கும் துள்ளுமாறி நோய் மற்றும் தடுப்பு முறைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் தாடகப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இன்றைய காலகட்டத்தில் இயற்கை வேளாண்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் தெற்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணன் அவர்களை சந்தித்த போது இந்த மாடு வந்து முதல்ல நான் இயற்கை விவசாயத்தில் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் 2014 கேவிகேல ட்ரைனிங் போயிருக்கேன். போயிட்டு என்னுடைய சொந்த இப்போ வீட்டில் உள்ள மாடு, கோழி, ஆடு இது அதனுடைய கழிவில் வச்சு இயற்கை முறை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பருத்தி, நெல், மிளகாய் எல்லாமே எந்த இது ரசாயன உரம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நல்ல வருமானமும் இருக்குது, நல்ல ஈல்டும் கிடைக்கிது. அதிகமான ஈல்டு கிடைக்கட்டாலும் குறைவான ஈல்டு கிடைச்சாலும் ஆனால் அதோடய ரேட்டு நம்மளுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுற ரேட்டுக்கு இதுவும் அதே சேமாக வந்துடும். அதுபோக என்னுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இப்போ இயற்கை முறை விவசாயம் திரும்புறதுக்கு நானும் என்னுடைய மாமா ராமா அவரும் சேர்ந்து தூண்டுதலாக இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கேவிகேலேருந்து நல்ல ஊக்கமளிச்சிக்கிட்டு இருக்கா சாரு. அதுபோல் நாங்களும் வில்லேஜில் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாட்டு கோமயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதிலிருந்து நம்ம உரம் தயாரிக்கலாம், இது பூச்சி மருந்து, இயற்கை பூச்சி மருந்து ரெடி பண்ணலாம்.
ஆடு மாடு திங்காத தலையில் இருந்தும் நாங்கள் இயற்கை பூச்சி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் மீன் கழிவு வந்து மீன் அமிலம்ங்கிற ஒரு அமிலமும் நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கும் நாங்கள் கிராப் ஐட்டம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. பூச்சி மருந்து வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. இயற்கை முறையில் பண்ணுற பூச்சி மருந்து பண்ணோம்னா நம்மளுக்கு இயற்கையாக வந்து இதில் பறவை இனங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தீமை செய்கிற பூச்சியில் வந்து அது சாப்பிட்டு போகுது. செயற்கையாக உள்ள மருந்து அடித்தோம்னா மொத்தமாக எல்லாமே பறவை இனங்கள் கூட அழியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து மிளகாய் தான் மெயினாக நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுவோம். அதோடைய அறுவடை முடிகிற நேரத்தில் பருத்தி நாங்கள் போடுவோம். பருத்தி எங்களுக்கு நல்ல வருமானம். மிளகாய்க்கு ஈக்குவலாக பருத்தி எங்களுக்கு வரும். நாங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி பசுமாட்டில் கிடைக்கிற அனைத்து கழிவுகளையும் தான் உரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாட்டோடைய வளத்துக்காண்டியும் வருங்கால தலைமுறைகள் இயற்கை உணவை சாப்பிட வேண்டிய ஒரு காரணத்திற்காக நாங்கள் வந்து இயற்கையாகவே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுடைய விழிப்புணர்வுக்காண்டியும் டெமோ மூலமும் நாங்கள் இயற்கை முறை பூச்சி மருந்துலேருந்து அமிலம் எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பருத்தி, மிளகாய், நெல் எல்லாமே இப்போ இயற்கை முறையிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுபோல் அனைத்து விவசாயிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்களுடைய ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு அவங்களும் எங்களுக்கு எதுவும் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு அந்த இயற்கை முறை விவசாயம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நாங்கள் விவசாய சங்கம் மூலமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வீடு மாடு வச்சு அதோடைய கழிவுகளை வேஸ்ட் பண்ணாமல் சாணத்தில் இருந்து அதோடைய சிறுநீர்லேருந்து எல்லாமே மருத்துவ பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இது வயலுக்கு உரம் இல்லாமல் இயற்கை முறையிலே மாட்டு கழிவுகளை பயன்படுத்தி நல்ல ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில். மேலும் விவரங்கள் பெற திரு எஸ். ராஜேஷ் கண்ணன் அவர்களை 09943330555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. கத்திரியில் ஏற்படும் தண்டு மற்றும் காய் துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 மில்லி குளோர்பைரிபாஸ் 20% ஈசி மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகத்தால் வாழை மரங்கள் சாயாமல் தடுக்க முட்டு கொடுக்க வேண்டும். எலுமிச்சையில் ஏற்படும் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த 0.05% மாலத்தியான் அல்லது 0.05% மோனோக்ரோட்டோபாஸ் மருந்தை தெளிக்க வேண்டும். மிளகு செடிகளை பொறுத்தவரை மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்ய வேண்டும். அன்னாசியில் மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். பாலித்தீன் ரெயின்கார்டை ரப்பர் மரத்தின் பால் வடியும் மேல் பகுதியில் பொருத்த வேண்டும். இதன் மூலம் மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். தென்னை, பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். மேற்கூறப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றி பயன்பெறுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சோயா மொச்சை குறித்து காண்போம். சீனாவை தாயகமாக கொண்ட சோயா மொச்சை இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருளாகும். மூளை வளர்ச்சிக்கும் சுறுசுறுப்புக்கும் பயன்படும் பாஸ்பரஸ் அதிகம் கொண்டுள்ள சோயா மொச்சையின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற பருவம்: ஆடிப்பட்டம், அதாவது ஜூன் முதல் ஜூலை வரை. புரட்டாசி பட்டம், அதாவது செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை. மாசிப்பட்டம், அதாவது பிப்ரவரி முதல் மார்ச் வரை. ரகங்கள்: கோ1, கோ2, கோ3. நீர் நிர்வாகம்: விதைத்தவுடன் ஒரு முறையும் விதைத்த 3 நாட்கள் கழித்தும் நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் மண் மற்றும் காலநிலைகளுக்கு தகுந்தவாறு குளிர்காலத்தில் 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியிலும் கோடை காலத்தில் 7 முதல் 10 நாட்கள் இடைவெளியிலும் நீர் பாய்ச்ச வேண்டும். சோயா மொச்சை ஈரம் அதிகமாக இருந்தால் பாதிப்புக்குள்ளாகும். எனவே வயலில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அறுவடை: இலைகள் பழுத்து உதிர்ந்தவுடன் நிலமட்டத்தில் அறுத்து செடிகளை காய வைத்து பின் தாம்பு கட்டி மணிகளை பிரித்து தூற்றி சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அடுத்து வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில்
செம்மறி ஆடுகளை தாக்கும் துள்ளுமாறி நோய் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்த தகவல்கள். கால்நடை பராமரிப்பு தொழிலில் குறைந்த மூலதனத்தில் சீரிய முறையில் வருவாயை ஈட்டிக் கொடுக்கும் தொழில் ஆடு வளர்ப்பாகும். மழைக்காலத்தில் ஆடுகளை தாக்கும் மிக கொடிய நோய் துள்ளுமாறி நோயாகும். பெரும்பாலும் செம்மறி ஆடுகளை இந்நோய் தாக்குகிறது. மழைக்காலங்களில் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்கு செல்லும் போது ஆடுகளுக்கு இந்நோய் ஏற்படுகின்றது. உடல் சோர்வு, வாயில் நுரை தள்ளுதல், வாய் அசைவு, தசை வலிப்பு ஆகியவை நோயின் அறிகுறிகளாகும். இந்நோயிலிருந்து ஆடுகளை காக்க குட்டிகளுக்கு 3 மாத வயதில் முதல் தடுப்பூசியும், முதல் தடுப்பூசி போட்டு 21 நாட்களுக்கு பின்னர் 2ஆம் தடுப்பூசியும் போட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் ஆரம்பிப்பதற்கு 15 முதல் 20 நாட்களுக்கு முன்பே தடுப்பூசி போட வேண்டும். ஆடுகளுக்கு அளிக்கப்படும் தீவனத்தில் உலர் தீவனத்திற்கு உடனடியாக மாறாமல் படிப்படியாக மாற்ற வேண்டும். மந்தையில் நோயின் அறிகுறி தெளியும் போது ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கு முறையாக குடற்புழு நீக்கம் செய்தல் வேண்டும். மேற்கூறப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் 27/7/2017 வியாழக்கிழமை அன்று காளான் வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044 26 26 3484. மிளகாய் மற்றும் குடை மிளகாயில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் திரவம் 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி என்ற விகிதத்தில் கரைத்து அதில் மிளகாய் நாற்றுக்களை 2 நிமிடங்கள் முக்கி எடுக்க வேண்டும். பறவைகள் தங்குவதற்கான கிளை குச்சிகள் ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். இதனால் பறவைகள் பூச்சி மற்றும் புழுக்களை உண்டு பயிர்களை பாதுகாக்கிறது. அசுவினி, வெள்ளை ஈ மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த டெல்டா ஒட்டும் கவர்ச்சி பொறியினை ஏக்கருக்கு 2 என்ற எண்ணிக்கையில் ஊன்ற வேண்டும். தேவைக்கேற்றவாறு வேப்பங்கொட்டை சாறு கரைசல் 5% தெளித்து இலைப்பேன், அசுவினி, புகையான் மற்றும் வெள்ளை ஈ ஆகியவற்றை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். சிலந்து பூச்சி தாக்குதலை தடுக்க வெர்டிமெக் தெளிக்கலாம். காய் துளைப்பானின் தாய் அந்து பூச்சிகளை இனக்கவர்ச்சி பொறிகள் ஹெக்டருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து தாய் அந்து பூச்சிகளின் முட்டையிடாமல் கண்காணிக்கலாம். காய் துளைப்பான் புழுக்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிராமா குளோனஸ் என்ற ஒட்டுண்ணியை ஹெக்டருக்கு 1.5 லட்சம் ஒட்டுண்ணிகளை விடுவிக்க வேண்டும். புழுக்களை கட்டுப்படுத்த உயிர் பூச்சி கொல்லிகளான புரோக்ளைம் 5% லிட்டருக்கு 0.25 கிராம் என்ற விகிதத்திலும், ஸ்பைனோசாட் என்ற உயிர் பூச்சிக்கொல்லியினை 0.6 மில்லி என்ற விகிதத்திலும் கலந்து மாலை நேரங்களில் தெளிக்கலாம். இன்டாக்சோகார்ப் ஹெக்டருக்கு 500 மில்லி அல்லது பென்வெலரேட் ஹெக்டருக்கு 100 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து பூக்கும் பருவம் முதல் காய்விடும் பருவம் வரையிலான இடைக்காலத்தில் தெளிப்பதன் மூலம் காய் துளைப்பானை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். மான்கோசெப் 0.2% அல்லது காப்டான் 0.2% மருந்தை தெளித்து இலைக்கருகள் மற்றும் காய் அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் தாடகப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும்,
சுரைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் ஒன்று 3 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 64 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 180 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 43.8% காற்றின் வேகம் மணிக்கு 4.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 613 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 999.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 4 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
கோழிகள் பொதுவாக கறிக்காகவும் வணிக ரீதியாக லாபம் பெறவும் வளர்க்கப்படுகின்றன. முறையான பராமரிப்பு கோழி வளர்ப்பிற்கு மிகவும் அத்தியாவசியமானது. அந்த வகையில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய்களும் அதற்கான தடுப்பு முறைகளும் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி. குமரவேல் அவர்கள். இப்போ நாட்டுக்கோழிகளில் நம்ம வந்துட்டு புறக்கடையிலையும் இல்லை தீவிர முறையிலும் வளர்த்துட்டு வரோம். அதே சமயத்தில் இது சுயதேச நிலைக்கு ஏற்றவாறு அதனுடைய பராமரிப்பு முறையும் இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நாட்டுக்கோழிலே நிறைய நோய்கள் தாக்குதலுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஒவ்வொரு சீதோஷ நிலை மாற்றத்தின் போதும் இந்த நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. கோடை காலத்திலும் சரி குளிர்காலத்திலும் சரி இது மாதிரி சீதோஷ நிலை மாற்றம் ஏற்படும் போது நோய் எதிர்ப்பு திறனிலிருந்து குறைவாக ஏற்படும் போது இந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இதில் முக்கியமான நோய் தாக்குதல் இது என்னென்ன மாதிரி நோய் தாக்குதல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிரி தாக்குதல், நச்சுயிரினால் வரக்கூடிய நோய்கள், மற்றபடி சில குடற்புழுக்கள்னாலும் நோய்கள் வரதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து நச்சுயிரி வைரஸ்னால் வரக்கூடிய நோய்கள் வந்துட்டு மிக அதிக அளவில் கோழிகளை வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துது. அதில் மிக முக்கியமான ஒரு நோய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிக்கட்டு நோய், வெள்ளைக்கழிச்சல் நோய் மிக அதிகப்படியான பாதிப்பை வந்துட்டு ஏற்படுத்துது. இதற்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம வைத்திய முறைகளை பற்றி குணப்படுத்த முடியுமா அப்படின்னா வந்து மிகவும் கடினம். நோய் வருவதற்கு முன்னாடியே அதுக்கு தகுந்தவாறு சிறந்த நோய் தடுப்பு முறைகளை கையாண்டால் மட்டுமே இந்த நோய் தாக்குதலிருந்து நம்ம கோழிகளை வந்துட்டு காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறப்ப எந்த விதமான முறைகளை வந்துட்டு நம்ம கையாள வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு பொரித்த அதாவது வாரத்தில் 7வது நாள் கோழிகளை கண்ணு சொட்டு மருந்தாக வந்துட்டு F1 அல்லது B1 அப்படிங்கிற மருந்தை வந்துட்டு கண்ணில் சொட்டு மருந்தாக வந்துட்டு கொடுக்கணும். கண்ணில் ஒரு சொட்டு, ஏதாவது ஒரு கண்ணில் ஒரு சொட்டு தெளிவாக கொடுத்தா வந்துட்டு போதும். அதுக்கப்புறம் 28வது நாள் லசோட்டா அப்படிங்கிற மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தாகவோ அல்லது தண்ணீரில் கலந்தோ வந்துட்டு கோழிகளை வந்துட்டு கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தவள் வந்து 56வது நாள் ரெக்கையின் தோலுக்கு அடியில் RDVK இல்லைன்னா R2B இல்லைன்னா RB அப்படிங்கிற ஏதாவது ஒரு மருந்தை 1/2 ml ஒரு கோழிக்கு அப்படிங்கிற கணக்கில் சூசி மூலயமா வந்துட்டு கோழிகளோடு செலுத்துவதன் மூலயமா இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் அறவே வராமல் வந்துட்டு நம்மளை தடுக்க இயலும். இந்த மாதிரி பெரு அளவிலான நோய் பாதிப்புலேருந்து கோழிகளை வந்துட்டு காப்பாற்றலாம். சரி, இந்த மாதிரி இறைச்சிக்காக வளர்க்குற கோழிகளாக இருந்தால் இந்த மாதிரி 56வது நாள் வரைக்கும் இந்த 2 சொட்டு மருந்து ஒரு நோய் தடுப்பூசி மட்டும் போட்டால் மட்டுமே போதும். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நாம் வந்துட்டு முட்டைக்காக வளர்க்குறோம் இல்லை வந்து தாய்க்கோழியாக வளர்க்குறோம் அப்படின்னா 56வது நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை லசோட்டா மருந்தை தண்ணீரில் கலந்தோ அல்லது சொட்டு மருந்தாகவோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை RDVKங்கிற மருந்தை ரெக்கையின் தோலுக்கு அடியில் வந்துட்டு செலுத்துவது மூலயமாக முறையாக இது நோய் தடுப்பு முறையை பின்பற்றுவதன் மூலயமாக இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் அறவே வராமல் இருந்து தடுக்க இயலும். இது மிக நம்ம பண்ணையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிகள் தானே, நாட்டுக்கோழிகளுக்கு பெரும்பாலும் எந்த நோயும் வந்துட்டு வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக சரியான நேரத்தில் இந்த சொட்டு மருந்தையும் தடுப்பூசியும் கொடுக்கறதுனால பெரிய அளவிலான இந்த நோய் பாதிப்புலேருந்து காப்பாற்றலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நச்சுயிரினால் வரக்கூடிய நோய். இது எல்லா வகையான கோழிகளையும் வந்துட்டு இதை பாதிப்பு ஏற்படுத்துது. சின்ன கோழி குஞ்சுகளாக இருக்கட்டும், பெரிய கோழிகளாக இருக்கட்டும், எல்லா வித ஏஜ்லேயும் வந்துட்டு இது பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கோழி குஞ்சுகளிலிருந்து மற்ற கோழிகளுக்கு மிக எளிதாக வந்துட்டு பரவக்கூடியது. அதே போல் ஒரு பண்ணையிலிருந்தும் மற்றொரு பண்ணையை கூட இது வந்துட்டு ஒரு பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாகும். அதனால் நோய் வருவதற்கு முன்னாடியே இது தடுப்பு முறைகளை கையாண்டால் மட்டுமே இதை வந்துட்டு இந்த நோய் பாதிப்பிலிருந்து கோழிகளை காப்பாற்ற இயலும். இது மிகவும் எளிதான ஒன்றாகும். அதுக்கான இதுக்கு சரியான முறையில் நம்மளுடைய கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையங்களிலோ அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நோய் தடுப்பு முறைகளை நம்ம சரியான முறையில் கையாண்டு நோய் பாதிப்புகளிலிருந்து நம்ம கோழிகளை வந்து காப்பாற்றுமாறு இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர பார்த்திங்கன்னா வேறு என்ன நச்சுயிரினால் பாதிப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா கோழி அம்மையினாலும் சில ஏரியாவில் வந்துட்டு அதிக பாதிப்பினால் கோழி வந்து இறப்புக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கோழி அம்மையினால் கோழி இறக்கிறதை காட்டிலும் இந்த
கோழி அம்மை பாதிக்கப்பட்ட கோழிகள் வந்துட்டு சரியான முறையில் உணவு எடுத்துக்க முடியாது, தண்ணி குடிக்காதுங்க. அதனாலேயே வந்துட்டு கோழி இறப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி பாதிக்க அடைஞ்ச கோழிகளை தனியாக பிரிச்சுட்டு நல்லா சுத்தமான முறையில் பராமரிக்கணும். அதே மாதிரி அந்த அம்மை வந்த கோழிகளை வந்துட்டு வேப்பிலை, மஞ்சத்தூள் இதை வந்து நல்லா கலந்து அந்த கொப்பில் இருக்கிற இடத்துலாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கும் கோழி அம்மை வராமல் இருக்கிறதுக்கு வந்து தடுப்பூசி இருக்குது. எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6வது வாரத்தில் இது ஊசி மூலமாக அந்த கோழி அம்மை வராமல் இருக்கிறதுக்கான ஃபவுல் பாக்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசியை நம்ம போடுவதன் மூலமாக கோழி அம்மை நோயிலிருந்தும் நமது நாட்டுக்கோழிகளை வந்துட்டு நோய் பாதிப்பிலிருந்து தடுக்கலாம். இதை தவிர மற்ற நுண்ணுயிரி தாக்குதலாக ஒரு ஈக்கோலை பாதிப்பினாலோ இல்லை வேறு இரத்த கழிச்சல்னாலேயோ கோழிகள் வந்துட்டு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்றவாறு அந்த ஒவ்வொரு சீதோச நிலைக்கு ஏற்றவாறு நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி நோய் தடுப்பு முறைகளை மேற்கொண்டோம்னால் நாட்டுக்கோழிகளை இறப்பிலிருந்து மிக சிறந்த முறையில் வளர்த்து பண்ணையாளர்கள் வந்து பயன்பெறலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் வி குமரவேல் அவர்களை 09698657555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 25/7/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒத்த தொழில் பால் பண்ணை உற்பத்தியின் மூலம் பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் வடக்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திருமதி எம் கல்பனா அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சேனிக்கிழங்கு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவன உற்பத்தி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுகந்தி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.